எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எங்க ராணுவம் இருக்கு தொலைச்சுப்புடுவ பாத்துக்க அப்படின்னு சொல்ற குடுப்பெல்லாம் இருக்கும். அது சின்ன நாடோ பெரிய நாடோ எல்லா பக்கமும். ஏன் முழுசா தோத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப கூட ராணுவத்துக்கு ஆள் சேர்க்க போறேன் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்க ஜெலன்ஸ்கி சமகாலத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான்ல மட்டும் அது கிடையாது. எங்ககிட்டயும் ராணுவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷபாப் ஷெரீப் சொல்லிட்டு வீட்டுக்கே போக முடியாது. புடிச்சு சப்புல அறைஞ்சுபுடுவாய்ங்க. நாங்க என்னைக்குடா சண்டைக்கு போறோம்னு சொல்ல, "எங்கள எதுக்கு நீ ராணுவம்னு சொல்ற?" அப்படின்னு கோச்சுக்குவாய்ங்க. அந்த அளவு தான் பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தான் ராணுவம் அதுக்குன்னு டம்மி பீஸுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. திருட்டு பயலுக. 2த்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ராணுவத்துக்கு இப்ப மிகப்பெரிய ஆபத்து அப்படி இல்ல. பாகிஸ்தான் தான் போருக்கே போகாதே! எங்க போருக்கு போப்போது அப்படின்னு கேட்டப்பலாம், பாகிஸ்தான் போகாது. ஆனா பாகிஸ்தான நோக்கி போர் வரும்ல. அப்ப ராணுவம் என்ன பண்ண போகுது அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் ஒரு போர் அறிவிச்சிருக்கார்கள் பாகிஸ்தான் மீது. முதல்ல பாகிஸ்தான் இதே மாரி சேட்டைய ஆப்கானிஸ்தான்ல ஏற்கனவே பண்ணார்கள். ஈரானுக்கு பண்ணார்கள். நெறைய நேரங்கள்ல திடீர்னு பெரிய அளவுல தங்களோட வீரத்த காட்டுறேன் அப்படிங்கிற மாரி 4 மிசைல்கள தட்டி விட்டுருவாய்ங்க. தட்டி விட்டதுக்கப்புறம், உதாரணத்துக்கு ஈரான் பாகிஸ்தானோட பகுதிகள தாக்குச்சு. பாகிஸ்தான் பதிலுக்கு ஈரானோட பகுதிகள தாக்குச்சு. இதுக்கு பதிலடி நான் குடுக்க போறேன்னு ஈரான் சொல்லவும், ஓடி போய் ஈரான் கால்ல விழுந்து சமாதானமா பேசி முடிச்சுக்கிட்டாருங்க. அப்பேற்பட்ட வீரர் தான் பாகிஸ்தான் ராணுவம். அப்படி இருக்கும்போது, இப்ப இந்த சண்டைய எப்படி விட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சண்டைய ஏறக்குறைய ஆப்கானிஸ்தான்ல போய் குண்டு போட்டார்கள். குண்டு போட்டதுக்கு பதிலடி குடுத்தே நாங்க தீருவோம் அப்படின்னு சொல்லி, ஆப்கானிஸ்தான்ல உள்ள தாலிபான்கள் சொல்ட்டார்கள். சொன்னது மட்டும் கிடையாது. பாகிஸ்தானுக்குள்ளேயும் தாலிபான்கள் இருக்கார்கள்ல. 2 பயலுகளும் ஒண்ணு சேர்ந்து தாக்குவோம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்துட்டார்கள். இப்ப பாகிஸ்தான் எல்லையை நோக்கி ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ஒருத்தன் 2 பேர் இல்ல 15,000 பேர நாங்க நகர்த்துறோம் பாரு அப்படின்னு சொல்லி நகர்த்தவும் ஆரம்பிச்சுட்டார்கள். ஃபுட்டேஜுக்கு பஞ்சமா இருக்கு. சார சாரையா மினிட்டு ஒரு வண்டியில ஏறி கிளம்பி வர வேண்டியது தானே துப்பாக்கி, ராக்கெட் லான்ச்சரோட. இப்படி ஒரு பெரும் கூட்டம் வருது. அவர்கள் கையில அமெரிக்க ஆயுதங்கள் இருக்கு. இப்ப பாகிஸ்தான் எப்படி சண்டை போட போகுது அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட். ஏன் அப்படின்னா, ராணுவம் சண்டை போட தயாராவே இருக்காது. அப்படியே தயாரா இருந்தாலும், ஒரு சில மாகாண வீரர்கள மட்டும் ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க. இந்த தடவ பெரிய அளவு பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பர்ட்டிகுலரா பஞ்சாப்ல இருந்து ஆட்கள் அனுப்பாம, ஒரு சில மாகாண வீரர்கள மட்டுமே டார்கெட் பண்ணி ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புவார்கள். அப்படியே தான் அனுப்பும் பட்சத்துல, அவர்கள் இந்த பக்கம் சேர்ந்துகிட்டு தாக்குனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ராணுவத்துக்குள்ள இப்ப முழுமையான கண்ட்ரோல் இல்ல. ஏன் அப்டின்னா, இந்த பக்கம் இம்ரான் கானோட ஆதரவான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ராணுவத்துக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கு. அந்த கூட்டம் எப்படி எவ்வளவு தூரம் ஆக்டிவா எதிர்த்து சண்டை போடும் அப்படிங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறி. இப்படி ராணுவத்துக்குள்ளேயே முழு பஞ்சாயத்து இருக்கும்போது தான் எதிர்பாராம வெடிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அமெரிக்காவோ, இல்ல பிராந்திய வல்லரசு இந்தியாவோ தட்டி விட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் உருவான உடனே முதல்ல வல்லரசாவே மாறுன அளவு குஷி மூடுக்கு யார் போலாம் அப்படின்னா பாகிஸ்தான் தான். ஆனா 3 நாட்கள் கூட நிக்கல. அந்த குஷியான ஒரு தருணங்கள் பாகிஸ்தானுக்கு 3 நாள்லயே கட 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 கடன்னு மார்க்கெட் கிராஃப் மாரி விழுந்துருச்சு. அன்னைக்கு வாங்க ஆரம்பிச்ச அடிதான் உளவுத்துறை தலைவர் மாற்றம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையோர தளபதி மாற்றம், இந்த விவகாரங்கள பார்த்துக்கிட்டு இருந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னு சீனாவோட அடிக்கு மேல அடிக்கி ஒவ்வொரு அதிகாரியா மாறுறார்கள், தளபதிகளா மாறுறார்கள். ஆனா ஆப்கானிஸ்தான்ல ஹோல்டு எடுத்த பாடு இல்ல. ஹோல்டு மேற்கொண்டு கைய விட்டு வேகமா போயிருச்சு. இப்ப ஆப்கான்ல உள்ள அரசாங்கம், இல்ல தாலிபான்களோட கூட்டம், அமெரிக்க ஆதரவு, இந்திய ஆதரவு, ரஷ்ய ஆதரவு இப்படி எல்லா பக்கமும் ஆதரவா, அனுசரணையாவே பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மெயினான ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான், சீனாவுக்கு எதிரா நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பாகிஸ்தான் சற்றும் எதிர்பார்க்கல. இப்படி சற்று எதிர்பாராத நேரத்துல தான் சீனாவுக்கு எதிரா ஆப்கான்ல இருந்து ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்கா விரும்புது. பாகிஸ்தானுக்கு எதிராவே ட்ரிகர் பண்ணலாம்னு யாரு நினைச்சோமோ தெரியல. இப்ப ஆப்கான் படை தாலிபான்கள் பாகிஸ்தான்ல சுத்து போட ஆரம்பிச்சிட்டார்கள். எல்லையோர மிக நீண்ட எல்லை தான். வச்சு செய்வாங்க. பொறுமையா வச்சு செய்வாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சண்டை நில்ல பாடு இருக்காது. சண்டை நிக்கணும்னா ஒரே ஆப்ஷன் தான். பாகிஸ்தான் தாலிபான்கள ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் விரட்டி விடணும். நடக்குமா? நடக்காது. அப்ப எதிர் நடவடிக்கை அப்படிங்கிறத பாகிஸ்தான் ராணுவம் எடுத்தே ஆகணும். எடுத்தா இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் விடுவார்களான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. அடுத்த 3வது ஆப்ஷன் சிறப்பான ஆப்ஷன். பாகிஸ்தான் ராணுவம் போய் கால்ல விழுந்து ஈரான் கிட்ட எப்படி சமாதானம் பேசினாங்களோ,
அதே மாதிரி சமாதானம் பேசலாம். அப்படி சமாதானம் பேசினா, உள்ளூர்ல ஏற்கனவே சுத்தமா மைலேஜ் இல்லாம ராணுவம் சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து எங்கிட்டாச்சும் ஓரமா வண்டிய நிறுத்திட்டு ஃப்ளைட் ஏறி தப்பிச்சு வேண்டியது தான். அப்படிங்கிறது 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் தான் வேடிக்கையோட, வினோதத்தோட உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஃப்ரண்ட் லைன்ல போன வீரர்கள் அங்கிட்டு சேர்ந்துக்கிட்டு, இங்கிட்டு ஃபயர் பண்ணாய்ங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா, ராணுவம் அதாவது பாகிஸ்தான் ராணுவம் அவனுங்க வரலாற்றிலே ரொம்ப வீக்கான நிலைமையில இருக்கு. எப்பயுமே அவனுங்க வீக் தானடா அப்படின்னு கேட்டா, எப்பயுமே களத்துல வீக் தான். இப்ப ஸ்ட்ரக்சர் ரீதியாவும் வீக்ல இருக்காய்ங்க. இந்த மாகாண பிரச்சனைகள், இம்ரான்கான் பிரச்சனைகள் அப்படின்னு பெரிய அளவுல அங்கேயே ஒழுங்கு இல்லாம ராணுவமே 2ஆ பிரிஞ்சுக்கும். அப்படி சந்தர்ப்பத்துல ஒரு களம் கிடைச்சா, ஈஸியா 2ஆ பிரிஞ்சிருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. அத நோக்கி போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. போனா செம்ம சந்தோஷம் நமக்கு. காரணம் என்ன அப்புட்ன்னா, உள்நாட்டு புரட்சி, நாடு 2ஆ உடையும், ஏற்கனவே டார்கெட்ல இருக்கிற 3 பகுதிகள் பிரியும். அந்த மாரி சிறப்பான காட்சிகள் டக்கு, டக்கு, டக்குன்னு நடக்கும். யாரும் எதிர்பாராத வேகத்துல ஸ்பீடா நடந்து முடிஞ்சிரும். அதுக்கு இந்த தீ அப்படியே எரிஞ்சுகிட்டு இருந்தாலே போதும். இப்ப ஆரம்பிச்சிருக்க இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள், பாகிஸ்தான் ராணுவம். இந்த தீ அப்படியே மூண்டு எரிஞ்சுகிட்டு இருந்தாலே போதும். கதை கச்சிதமா முடியும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.